அன்புக்குரிய ஐயா கார்த்தியன் ஐபிஎஸ் அவர்களும் மற்ற எல்லோரும் அதற்கு துணைக்க வேண்டும். நமது சீனியர் சிட்டிசன் பாரத்திற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். இந்த அங்கீகாரம் இந்த பத்மஸ்ரீ அவார்டு மூலமாக கிடைக்கும் என்று நம்புகின்றேன். ஆகவே எல்லோரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் மீண்டும் அன்பான நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் அருள் தர வேண்டும் கேட்டு இப்பொழுது இந்த உரை முடிக்கின்றேன். வணக்கம், வாழ்க. Executive President Padma Shri D.R. Karthikeyan to deliver an address. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஆரோக்கியம் முக்கியம். A lot of activities going on in emphasizing, sharing messages. எல்லாரும் அனுபவம் உள்ளவர்கள். இங்க ஒவ்வொரு துறையிலும் தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சேவை செய்தவர்கள். Administration, judiciary, medicine, business, every walk of life, you are all done excellent service to yourself, your community, to the family and the whole nation. So it's a very, very privileged association. Today, whatever people are enjoying, the youngsters, these are all thanks to the contribution of all of you in your younger days. And I know many of you are contributing to the society with your wisdom and experience. Nothing like wisdom and experience. And even these days of pandemic, these coronavirus days, everywhere there is so much of fear, insecurity is there. All over the world, nobody knows how it started, where it's going to end and all that. But fear is the one thing. All we can do is develop our own individual immunity. நம்முடைய immunity நாம வளர்த்துக்கணும், அதுதான் முக்கியம். We may not have control on others and other activities, but immunity is in our hands. What to eat, how you eat, how much to eat, அப்புறம் how we spend our time, exercise, yoga, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதில் I promote what is called nano curcumin. மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, மஞ்சள், டர்மரிக், வெரி பவர்ஃபுல் மெடிகேஷன். அதனால தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே they made it a very sacred thing. In no ceremony you will see without மஞ்சள் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பெரியவங்க முனிவர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, அவருடைய முகத்துவத்தை கண்டுபிடிச்சு இது தெய்வீக உகந்ததுன்னு சொன்னா தான் இவங்க மதிப்பாங்கன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. சவுத் இந்தியன் கிச்சன் இஸ் a pharmacy by itself. If we know what to use, that itself is a medicine, can prevent diseases, cure diseases, is all known to the world now. More and more research says yes. நம்ம பாட்டி வைத்தியம் இருக்கு பாருங்க, அவங்க எல்லாம் சாப்பிட்டதுனால they are all live healthy life now. போன மாதம் ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் நான். It's called news letter. That is 35th newsletter of mine. Newsletter பேரு தவிர it's an essay about 10 to 12 pages. It goes all over the world. உணவே மருந்துன்னு சொல்லி, food as medicine. ஒழுங்கு சாப்பிட வேண்டியதே முறையில் சாப்பிட்டோம்னா நம்ம நோய்வாய்ப்பட மாட்டோம். நோய் இருந்தாலும் கூட அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி அதுலேயே இருக்குன்னு சொல்லிட்டு, after a lot of research I have done it, it has gone all over the world. It goes to World Bank, IMF, everybody. I get appreciation letters. That is one thing. So it is in our own kitchen is our pharmacy. Our பாட்டிகள்லாம் மூத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் அந்த ரகசியம். பரம்பரையாக வந்தது இப்போ நவீன முறையில் we have forgotten it. So that is there. That is why even Ayurveda, Siddha systems are being respected. Many people, நிறைய பேருக்கு இந்த வந்தவங்க கூட தமிழ்நாட்டில் பர்டிகுலர்லி இந்த சித்த முறையிலேயே ஆயுர்வேத முறையிலேயே குணமாக இருக்காங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போகாம. அவ்வளோ ரகசியம் நம்ம இருக்கு, பெரியவங்க பரம்பரையிலேருந்து இருக்கு. அதே மாதிரி அடுத்தபடியாக நம்ம இம்யூனிட்டி வளர்த்துறதுக்கு என்னன்னா தியானம், யோகா, தியானம் எல்லாமே
It is beyond religion, beyond race. All over the world is accepted today. Even in the Islamic countries, they follow yogic system today. தியானத்தில் யோகங்கிற போது நாம் வெறும் யோகாசனம் மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறோம். தியானத்தை பற்றி இந்த 6 வாரத்தில் இன்னும் கண்டுபிடிச்சிருக்கேன் நான். அதை இன்னும் 10 நாளில் மெடிடேஷன் இஸ் மிராக்குலஸ்னு எழுதிட்டு இருக்கேன். ஐ காட் மெசேஜ் ஃப்ரம் ஆல் மாஸ்டர்ஸ். முதல்ல மெடிடேஷன் இஸ் மெடிகேஷன் எழுதணும். அதாவது தியானத்தை ஒழுங்காக செஞ்சுட்டு தான் அதே மாதிரி பட மாட்டோம். ஏன்னா மனசு சுத்தமாகும். கீப் யுவர் மைண்ட் கிளியர், பியூர். தென் தி காஸ்மிக் எனர்ஜி கம்ஸ் இன். ஸோ சுரப்பி எல்லாம் சேர்ந்து அதனால யுவமே பட மாட்டோம். பட்டாரம் கூட குணமாக முடியுங்கிறது நான் தினம் மார்னிங் 1000 பேர் அட்டென்ட் பண்ணுறாங்க மெடிடேஷனில். டாக்டர்ஸ் said we are going to prescribe medication in future. மெடிகேஷன் இது மிராக்குலஸ் எப்படி வரவில்லை. அதை பற்றி இன்னொரு 10 நாள் உங்களுக்கு வரும், எல்லாருக்கும் அனுப்புகிறேன் நான், பாருங்க நீங்கள். மெடிடேஷன் இஸ் மிராக்குலஸ். அதனால சாப்பிட்ற உணவு ஒழுங்கான முறையில் சாப்பிட்டு யோக பயிற்சி தியானம் பண்ணியிருந்தா அதோட தியானத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா உடனே பர்சனல் இம்யூனிட்டி தான். யூ கான்ட் கண்ட்ரோல் அதர்ஸ். பரவாயில்ல, நீங்கள் தடுக்க முடியல. பாருங்களேன், இப்போ தீபாவளி வந்தாச்சு, ஒரே கூட்டம், யாரும் முகக்கவசம் கூட போடுறது இல்லை, போகிறாங்க. பரவாயில்லைங்க, எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்னு போகிறாங்க. ஆனால் நம்ம இம்யூனிட்டி தயார் பண்ணோம். நம்ம ஒரே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாலும் கூட எல்லாருக்கும் வரதில்லை. யாருக்கு இம்யூனிட்டி குறையுதோ அவங்கள தான் அஃபெக்ட் பண்ணுது. அது இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுறாங்க. இல்லைன்னா சீக்கிரமாக இப்போ ஃப்ளூ அந்த மாதிரி ரிகவரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால நான் தயவுசெய்து சொல்கிறது என்னன்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்திருக்கோம். ரெண்டாவது நீங்களாம் ஃபஸ்ட்டு உள்ளவங்க. நான் இன்னொரு ஏஜ் கேர் இந்தியாங்கிற டெல்லியில் அதோடைய பிரசிடண்டாக இருக்கேன். விடமாட்டேங்க 10 வருஷமா. சில பேர் வெறும் பென்ஷனில் வாழக்கூடியவர்கள். அவங்களுக்கு ஒரு முறை வச்சுருக்கோம். அதாவது ஒரு 10 பேர் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க, உங்களுக்கு என்னையா வேணும். இதை தனிமை, லோன்லினஸ் வில் கில் அஸ். எல்லாருக்கும் குழந்தை பார்த்துக்கூடிய இருக்க மாட்டாங்க. வெளியில் இருக்கலாம். சில பேர் நெக்லெக்ட் பண்ணுறாங்க. சம் சில்ட்ரன் do not bother about, unfortunately. They forget. The living gods are the parents. மற்றவங்க கடவுள்னு சொல்கிறாங்க, நான் நம்புகிறோம். நம்ப வேணா சொல்கிறேன். உண்மையாகவே நமக்கு யார் கடவுள்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாய் தந்தையர் தான். அது நம்மளுக்கு தெரியும், யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அவங்கள கவனிக்க வேண்டியது நம்முடைய பண்பு, கலாச்சாரம். ஆனால் இந்த காலத்தில் சில பேருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறதில்லை. ஒன்றா ஊரில் இருக்க வெளியூர் போயிடுவாங்க, இல்லைன்னா கவனிக்கிறதில்லை. அதனால் எப்பட்டவங்களாம் நம்ம இந்த ஃபோரத்தில் நான் ஒரு அந்த மாதிரி தனிமையாக இருக்கிறவங்களை கவனித்து ஃபோன் பண்ணி எப்படியா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு சமாதானம். ஒன்றும் பண்ணாட்டி கூட அப்பா we are not alone, somebody is there to take care of me. அந்த அஷூரன்ஸ் கொடுக்கணும். That's only request I will make is, if anybody is living alone, please make a call once a month or something. Tell them you call us if you need anything. அந்த மாதிரி அது ஒரு சின்ன சின்ன சேவைகள் பண்ணோம்னா அவங்களுக்கு மன உறுதியாக இருக்கும். அவங்களை கவனிக்க வேண்டியது நம்ம கடமை. ஹெல்த், மாரல் சப்போர்ட் அது பண்ணணும் சொல்லிட்டு நான் சிலது மட்டும் நான் சொல்கிறேன். நான் வயசானங்கிறது ஒரு பெரிய ஒரு புண்ணியம். இந்த ப்ரிவிலேஜ் எல்லாரும் கிடைக்கிறது இல்லை. எல்லாரும் முதுமையாக வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் போயிடணும் இல்லைங்களா? அதனால யூ மஸ்ட் பி கிரேட்ஃபுல் தட் காட் ஹஸ் கெப்ட் அஸ் அட் இஸ் அட்வான்ஸ் ஏஜ் ஆல்சோ, அண்ட் இன் ஹெல்த், குட் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபாலோ சம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். இந்த மதம் அந்த மதம் இல்லை, எல்லா மதம் ஒன்று தான் கடைசியில். paths are many, goal is the same. All roads lead to Rome பாங்க. அந்த மாதிரி நான் கைலாஸ் மனசோட போயிருக்கேன், ஜெருசலம் போயிருக்கேன். I have been to wherever I go, ask for which is the holiest place, I go there. I have practiced everything. Ultimately is all the same. But be faithful to in whichever, have some faith in something. At least you have faith in yourself. அதுதான் மெடிடேஷன். மெடிடேஷன் நம்ம நம்பினா போகிறோம். You can see everything is within us. All there. அதனால வயசு பற்றி கவலைப்படாதீங்க. 40 is the old age of youth. விக்டர் ஹியூகோ சொல்லியிருக்காரு. என்ன 40 is the old age of the youth. 40 வயசுனா 50 is the youth of the old age. அதனால it all depends on the கிரானிக்கலாக பார்க்க வேண்டியதில்லை. நம்ம எவ்வளவு ஃபிட்னஸாக இருக்கணும், எவ்வளவு அதை பொறுத்தா இருக்கிறத வர நம்ம கேலண்டர் வயசு பார்த்து கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள்
That no, Jonathan Swift said, no wise man ever wished to be younger. The secret of genius is to carry the spirit of the child into the old age, which means never losing our enthusiasm. This is Aldous Huxley Sulirka. Never lose the enthusiasm of the childhood. So anyone who stops learning is old, whether at 20 or 80. இந்த மாதிரி சுப்பராஜ் மாதிரியே சிரிச்ச முகத்தோடு ஏதாவது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா will never become old. So you are old as you think you are. அதனால ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும். அப்போ நமக்கு இல்லை பக்கத்தில் இருக்கிற சேவை செய்யலாம். ஸ்மால் ஹெல்ப் யூ கேன் கிவ். சர்வ் சம் பீப்புள். படிப்பு இருப்பாங்க, கூட்ட உட்கார வச்சு சொல்லித்தரலாம். நம்ம விசிட் பீப்புள், விசிட் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ், ஆர்ஃபனேஜ் போய் ஒன்ஸ் இன் எவே பார்த்து விடலாம். There is so much to do, so much of activity can be done. Accept the inevitable changes of aging. வயசாகிறதுனால சிலது வரத்தான் செய்யும். Aging as a crisis or tragedy. அதனால வயசானதை வந்து நம்ம ஒரு பெரிய ட்ராஜடியாவோ கிரைசிஸாவோ நினைக்கக்கூடாது. ஏன்னா aging can bring about frailty and suffering, no doubt. But it can also bring depth and richness of experience. இந்த அனுபவம் எவ்வளோ படிப்பில் வருமா? நீ ஹார்ட் போய் படிச்சுட்டு வர கூட உங்களுக்கு 60-70 வயசில் இருக்கிற அனுபவம் வருமா? அதனால இட்ஸ் த கிரேட்டஸ்ட் வேல்யூ. அதனால விஸ்டம், செரினிட்டி, ஓன் பவர் அண்ட் கிரேஸ் வருது. Only I would say that it is desirable to accept aging as it is and take any other steps to improve our health throughout our life. We should stop denying the fact of aging, learn and practice what we have to do to keep our bodies and minds in good order. எல்லாம் வயசுனா எங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. நீங்கள் வயதுல அனுபவம். The grace of a grandfather, 90-year-old, can you get the beauty in a younger person? So graceful they are. பாருங்களேன். அதனால நம்மளை நாமே நம்பிக்கணும். இருக்க வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போதான் நாம பார்த்துக்க முடியும். We can be of help to others only when we are fit, and that is in our hands. அதான் சொல்கிறேனே, வாழ்க்கையில் வந்து நாம் சொர்க்கமாக பண்ணுறோமா நிறையமாக பண்ணுறாங்க நம்ம கையில் தான் இருக்குது. We are our own creators ultimately. அதுக்கு தான் இந்த மாதிரி முறைகள், யோக முறை இருக்குது, தியான முறையெல்லாம் போகும்போது நீங்கள் all practices are good. And I must say with all spiritual practices. I've been to Kailas Manasarovar twice, Jerusalem, Bethlehem 3 times. Go to all places of worship. I've been all in spiritual movements also. All of them are equally valid. But don't sit in judgment. Don't compare people. Don't compare religions. Don't compare masters. All are equally valid. ஏதோ ஒரு பாத்தில் போய் நீங்கள் நிம்மதியாக வந்து தியானம் பண்ணி போது நமக்கு மேலே நமக்கு நம்பிக்கை வரும். We level of confidence in ourselves. We know ultimately the Creator is the same. அதனால நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம கொடுத்த அளவுக்கு வந்து நம்ம பாக்கியசாலைகள் இன்னும் இருக்கிறோம். எவ்வளோ பேர் நிறைய சின்ன வயசுலேயே போயிடுறாங்க. அதனால ஒரு பாக்கியமாக நினச்சிட்டு வந்து எவ்வளவு நாம் மற்றவங்களுக்கு சேவை செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யணும். ஒன்றும் வேண்டாம், கடைசிக்கு 4 வார்த்தை பேச போகிறோம். சம்படி இஸ் இன் டிஸ்ட்ரெஸ் வர்றாங்க, அவங்க கூட உட்காந்து பேசினா போகிறோம். இல்லை ஃபோன் பண்ணி எப்படியா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா போகிறோம். பெருசாக நான் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. உதவி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, பண்ண முடியாட்டி 4 நல்ல வார்த்தை, அன்போட வார்த்தைகளை பேசி ஆசீர்வாதியுங்கள். Blessings are very powerful. Thoughts are very powerful. Thoughts, எண்ணங்கள் இருக்குது, அதுக்கு ரொம்ப பலம். நல்லா இருப்பான்னு சொல்லி நீ அந்த வாழ்த்தினால அதுக்கு ரொம்ப சக்தி உண்டு. அதனால எல்லோரும் இனிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உங்களெல்லாம் வேண்டி கேட்டுக்கொண்டு உங்களுடைய சேவையை மனமாற பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று ஒரு சிறந்த நாள். நமது ஆனுவல் ஜெனரல் பாடி கூட்டியதற்கு மட்டுமல்லாமல் சூரசம்ஹாரம் முடிந்து நமக்கெல்லாம் முருகன் அருள் கார்த்திகேயன் மூலமாக, சுப்பராஜ் மூலமாக நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக என்று. திரு கார்த்திகேயன் சொல்லுவது போல உணவே மருந்து என வாழ்வோம். திரு ஆம்பிரோ சொல்லியது போல தமிழே நமது உயிர் என்று வாழ்வோம். அதற்கெல்லாம் வழிகாட்டுவோம். அதற்கு துணையாக சுப்பராஜ் இருப்பார் என்பதிலே எந்த விதமான ஐயம் இருக்க முடியாது. அண்ணாச்சி சொல்லியது போல அடுத்த தாமரை செல்வராக அண்ணாச்சியை வரவேற்பதிலே நாம் எல்லாம் தயாராக இருக்கின்றோம். சுப்பராஜ் அவர்கள் முயற்சி மூலமாக நாம்
இருப்பதற்கு இடம் வேண்டும் என்று அவர் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றார். சமீபத்தில் கூட அந்த நந்தனத்தில் ஒரு இடத்தை பார்த்து விட்டு வந்தார். இன்னும் நம் கைக்கு எட்டவில்லை. விரைவிலேயே திறந்து நமக்கெல்லாம் இங்கு ஒரு விருந்து கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறேன். நாம் அவருக்கெல்லாம் உதவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு முக்கியம். எல்லோரும் சொல்வது போல நாம் நிச்சயமாக வயதானவர்கள் அல்ல. என் நண்பர் ஒருவர் சொன்னான், அவனுக்கு வயது 82, எனக்கு வயது 81. அவன் சொன்னான், நேற்று நான் பேப்பரிலே அத்வானியின் படத்தை பார்த்தேன், அவருக்கு 93 வயது என்று சொன்னார்கள். அவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு திருப்தி, நான் 93 வயது வரைக்கும் இருப்பேன் என்கிற மன உறுதியோடு இருந்தான். ஆக உங்களுக்கு மன உறுதி தருவதெல்லாம் உங்களுடைய மனது, உங்களுடைய உணவு என்று மிக அழகாக கார்த்திகேயன் சொல்வது போல, அது மட்டுமில்லாமல் சுப்பராஜ் போன்றவர்களுடைய அன்பு, மற்ற நண்பர்களுடைய ஆதரவு, இருக்கின்ற அத்தனை பேர்களுடைய அன்பும் ஆதரவும் சேர்ந்தாலே அன்பே நமக்கு சிவமாகி நமது வாழ்வு நிச்சயமாக சிறப்படையும் என்பதில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு இருக்கிற நிலைமையை தமிழை வளர்ப்பது மட்டுமல்லாமல் ஏழை மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு என்ன முதல் நமக்கு வயதானவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வசதிகள், கிடைக்க வேண்டிய சலுகைகள் கவர்மெண்ட்ல வாங்கி நாம் கொடுக்க வேண்டும். அதற்கெல்லாம் பல்வேறு வகையிலே உதவி செய்து கொண்டிருக்கிற சுப்பராஜை மறக்க முடியாது. அவர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக தன் கண்ணிலே விளக்கெண்ணை போடு சொல்வார்கள், அது போல உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் மூலமாக நமக்கு நிச்சயமாக நல்லதொரு நன்மையும் நல்லதொரு பலனும் கிடைக்கும். நாமெல்லாம் அவரோடு சேர்ந்து உழைப்போம். இருக்கிற நேரத்திலே இதற்கு மேல உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சீனியர் சிட்டிசன் சப்போர்ட் படத்தை மிக சிறந்த அளவிலே கொண்டு போய் நந்தனத்திலே ஒரு சிறு இடத்தில் ஆரம்பித்து நமக்கென ஒரு கட்டிடம் கட்டி அங்கு அடுத்த ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுவோம். அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். இந்திய செய்தி நாளைய வரலாறு. ஹலோ சிட்டி டிவியில் வெளியிடும் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க ஹலோ சிட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.